ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைம் அண்ட் ஒர்க்கில் ஆல்ரெடி நம்ம 2 கிளாஸஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது 3வது கிளாஸ். சரியா? ஸோ ஆல்ரெடி ஒரு 2-3 மாடல் வந்து நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்த கிளாஸஸில் வந்து பார்த்துருந்தோம். நேர்மாறல்னா என்ன, எதிர்மாறல்னா என்ன, கலப்பு மாறல்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸஸில் பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கான ஹோம்ஒர்க் சம்ஸ், டெஸ்ட் சம்ஸும் கொடுத்துருந்தோம். எல்லாரும் வந்து போட்டு பார்த்து நிறைய பேர் வந்து ஆன்சர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் ப்ரைவேட்டாகவும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது போக ஆன்சர் கீயும் வந்து நம்ம போடுறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க்கான 5 சம்முக்கான ஆன்சர் கீ வந்து போட்டிருந்தோம். ஸோ மிச்ச சம்முக்கான ஹோம்ஒர்க் ஆன்சர் கீ வந்து நான் கொஞ்ச நேரத்தில் வந்து இப்போ போட்டுறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி நேற்று நம்ம குரூப்பில் டெலகிராம் குரூப்பில் நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டை இன்ஃபார்ம் பண்ண மாதிரி கொஞ்சம் ஜிஎஸ் சம்மந்தமான ஒர்க்ஸ், கொஞ்சம் அதுக்கான பிடிஎஃப் ரெடி பண்ணுறதுக்கான ஒர்க்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக போய்கிட்டு இருக்கிறனால தான் நம்மளால் கொஞ்சம் கரெக்டாக வந்து கிளாஸஸ் வந்து போட முடியல. ஸோ யாரும் வந்து தப்பாக எடுத்துக்க வேணாம். கிட்டத்தட்ட இப்போ கூட நேற்று நைட்டு வந்து ஒரு 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது. இப்போ வரைக்கும் அந்த ஒர்க்கு தான். இப்போ ஒரு 5 மணி, இப்போ ஒரு 5, 5:15க்கு தான் இப்போ தான் கொஞ்சம் நேரம் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, இப்போ உங்களுக்காக இந்த வீடியோ நம்ம 6 மணிக்கு சொல்லியிருக்கோமே, ஸோ அதை வந்து போட்டு வந்துடும் அப்படிங்கிறதுக்காக வந்தோம். ஸோ அதனால் வந்து ஒர்க்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக போய்கிட்டு இருக்கு. ஸோ வீடியோஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது, வரலேன்னு வந்து யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். கம்மிங் மண்டேலேருந்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆயிரும். சரியா? உங்களுக்கான கொஞ்சம் மெட்டீரியல்ஸு, கொஞ்சம் பிடிஎஃப்பு, கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு எல்லாமே வந்து ரெடி பண்ணுறதுக்காக தான். உங்களுக்கு ஈஸியாக கொண்டு போகிறதுக்கு, நீங்கள் படிக்கிறத வந்து ஈஸியாக நீங்கள் எப்படி சம்ஸ் வந்து கேட்பாங்க, எங்கேருந்து கேட்பாங்க, எங்கேருந்து கொஸ்டின்ஸ் வரும், என்னென்ன கொஷின்ஸ் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஒரு டோட்டல் அனாலிசிஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் டைமிங் வந்து நம்ம இந்த வாரம் சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ யாரும் வந்து தப்பாக எடுத்துக்க வேணாம். இப்போ வந்து நம்ம இந்த மேக்ஸ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கிளாஸஸ் முன்ன பின்ன வந்தால் இப்போ யாரும் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. ரியலி வந்து வெரி சாரி. அண்ட் உங்களுக்காக தான் வந்து இதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா? ஸோ எங்களுக்காக வந்து ஒன்றும் நாங்கள் வந்து டைம் வந்து லேட் பண்ணலை. ஸோ உங்களுக்கு ரெடி பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் டைமிங் வந்து எடுத்துக்கிறது. ஸோ இன்னும் வந்து ஒரு 1, 2 நாட்கள் தான். சரியா? ஒரு 2 டேஸ், இன்னும் வந்து ஒரு 2 டேஸ் இந்த வேலை இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக நம்மள்ட்ட எல்லாமே பெர்ஃபெக்ட்டாக ரெடியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம். நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்க போகிறீங்க. சரியா? அதுக்கப்புறம் நீங்களே நிறுத்துங்க, எங்களால் வந்து அதிகமாக இருக்குன்னு சொன்னாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. சரியா? ஸோ அந்தளவுக்கு வந்து எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருக்குது. எல்லாமே வந்து தயார் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 2 நாட்கள். சரியா? இன்னும் ஒரு 2 நாள்ல எல்லாமே வந்து பக்காவா ரெடி ஆயிரும். ஒவ்வொரு லெசனுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஒவ்வொரு லெசனுக்கும் என்ன மாரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படிங்கிற மாரி செப்பரேட்டடா வந்து ரெடி பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ அதனால வந்து யாரும் வந்து கவலைப்பட வேணாம், டைம் இல்லைன்னு. கண்டிப்பா நம்மளால டயத்துக்குள்ள முடிக்க முடியும். ஓகேவா? ஸோ நாங்க ஷூரிட்டி குடுக்குறோம். நீங்க தைரியமா இருங்க. சரியா? ஸோ இப்போ வாங்க நம்ம சம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம நேத்து பார்த்த வரைக்கும் அது எல்லாமே வந்து நேர்மாறல், கலப்பு மாறல் இந்த மாதிரி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான சம் வந்து பார்க்க போறோம். இது எப்படி இருக்கும்னா, இப்போ ஒரு இடத்துல வந்து வேலை பார்க்குறவங்க இருக்காங்க அப்படின்னா, ஒருத்தவர் வந்து ஒரு வேலைய இத்தனை நாட்கள்ல செஞ்சு முடிக்கிறாரு. ஏ அப்படிங்கிறவர். சரியா? அதையே வந்து பி அப்படிங்கிறவரு ஒரு குறிப்பிட்ட நாள்ல செஞ்சு முடிக்கிறாரு. இப்ப 2 பேரும் சேர்ந்து செஞ்சா இந்த வேலைய எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாங்க? அப்படிங்கிறது தான் இந்த டைப்பான சம். சரியா? ஸோ இந்த சம்ஸ் வந்து நான் நடத்த உங்களுக்கு வந்து புரியும். எப்படி அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 3 நாட்களிலும், பி என்பவர் 6 நாட்களிலும் முடிப்பர் எனில், இருவரும் ஒன்றாக சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஏ வந்து எத்தனை நாள்ல பண்றாரு? 3 நாள்ல பண்றாரு. ஏ வந்து எத்தனை நாள்ல பண்றாரு? 3 நாள்ல பண்றாரு. அதையே பி எத்தனை நாள்ல பண்றாங்க? 6 நாள்ல பண்றாங்க. சரியா? ஸோ இப்ப 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா, ஏ பிளஸ் பி 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா, எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி எழுதணும், என்ன மாதிரி சம்ஸ் வந்து நம்ம எப்படி நம்ம சம் வந்து போடணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். சரியா? ஸோ இங்கே பாருங்கள், அதே தான் இங்கிலீஷ்லேயே வந்து கொடுத்துருக்கேன். ஏ ப்ளஸ் ஏ கேன் complete a piece of work in 3 days and B in 6 days. Then in how many days will they both complete the work together அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ ஏபி இதை நம்ம எப்படி எடுத்து எழுதணும் அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் பார்த்த சம்மில் வேறு மெத்தடில் எடுத்து எழுதணும். சரியா? ஸோ இந்த மெத்தடில் நம்ம வேறு மாதிரி எழுதணும். சரியா? எப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஏ வந்து 3 நாள், பி வந்து 6 நாளா. ஸோ அப்போ நம்ம இதை எப்படி எழுதணும் அப்படின்னா, ஏ ஈக்குவல் டு 1/3. அதாவது ஏ ஒரு வேலையை 3 நாளில் முடிக்கிறாரு.
சரியா? 1/3 அதனால தான் நம்ம 1/3 அப்படின்னு சொல்லி போடுறோம். சரியா? அப்ப B இஸ் ஈக்குவல் டூ B ஒரு வேலைய 6 நாள்ல முடிக்கிறாரு. ஒரு வேலைய 6 நாள்ல முடிக்கிறாரு. சரியா? ஸோ இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா, A பிளஸ் B என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரியா? ஏவும் பியும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா, அந்த வேலைய எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுதான் வந்து கொஷின். சரியா? ஸோ இப்ப இத எப்படி போடுறது அப்படிங்கிறத சொல்றேன் பாருங்க. A பிளஸ் B அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்ப A எவ்வளோ? 1/3. அடுத்து B எவ்வளோ? 1/6. ஓகேவா? ஸோ நடுவுல பிளஸ் சிம்பிள் இருக்கு. மல்டிப்ளிகேஷனா இருந்தா டைரக்ட்டா நம்ம மல்டிப்ளை பண்ணிறலாம். ஸோ நடுவுல பிளஸ் சிம்பிள் இருக்கறனால, இத நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சமப்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் இருக்கு. அது எப்படிங்கிறத சொல்றேன். நல்லா பாருங்க. இப்ப இந்த 3 மேல இருக்கிற இந்த 1ஓட நீங்க மல்டிப்ளை பண்ணணும். இந்த 6 இந்த மேல இருக்கிற 1ஓட மல்டிப்ளை பண்ணணும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் இது 2யும் கீழ டினாமினேட்டரா மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் மேல இருக்கிறது வந்து நியூமரேட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கீழ இருக்கிறது வந்து டினாமினேட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? கீழ இருக்கிறது 2ம் சமமா இருந்துச்சு அப்படின்னா, டினாமினேட்டர் 2ம் சமமா இருந்துச்சு அப்படின்னா, மேல நம்ம ஈஸியா கூட்டிக்கிறலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தட் வந்து நம்ம பண்ண போறோம். சரியா? ஸோ இது வந்து ஈஸியான மெத்தட் தான். எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. இந்த 6யும் இந்த 1யும் சேர்த்துக்கோங்க. அப்ப 6 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, அப்ப நடுவுல பிளஸ். இது ரொம்ப 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 முக்கியம். இங்க என்ன சிம்பிள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெளிவா பார்க்கணும். சரியா? சிம்பிள் வந்து இங்க ரொம்ப 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 முக்கியம். அதே மாரி இப்ப 3யும் 1யும் வந்து கூட்டுறீங்க அப்படின்னா 3. சரிங்களா? 3யும் 1யும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா வந்து 3. ஓகேவா? ஸோ அதே மாரி கீழ வந்து 3, 6 இருக்கா? இது 2 வந்து மல்டிப்ளை பண்ணணும். இது 2 மல்டிப்ளை பண்ணிலாம் நீங்க போட வேணாம். அப்ப 3 இன்டூ 6னா 18. 3 இன்டூ 6 3 18ன்னு நீங்க போட தேவையில்ல. சரியா? 3 இன்டூ 6ன்னே போடுங்க. சரியா? இது ஏன் அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். ஓகேவா? ஸோ இப்ப இப்படி நம்ம போட்டுட்டோமா? இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இங்க வந்து பிளஸ் சிம்பிள் வந்து நடுவுல இருக்கு. சரியா? ஸோ அப்ப இப்ப வந்து நம்ம அடிச்சு குடுக்க முடியாது. நடுவுல வந்து பிளஸ் சிம்பிள் இருக்கும்போது, நம்ம இப்ப இத வந்து அடிச்சு குடுக்க கூடாது. ஒண்ணு பிளஸ் சிம்பிள் இல்லாம அடிக்கணும். இல்லைன்னா கூட்டுனதுக்கு அப்புறம் அடிக்கணும். சரியா? ஸோ இது வந்து அடிஷன்லயோ, இல்ல சப்ட்ராக்ஷன்லயோ, கூட்டல்லயோ, இல்ல கழித்தல்லயோ நடுவுல இருக்கு அப்படின்னா, நம்மனால கீழ இருந்து அடிச்சு குடுக்க முடியாது. 2ம் மல்டிப்ளிகேஷனா இருக்கு. மேலேயும் வந்து இன்டூ பண்றோம். கீழேயும் வந்து நம்ம இன்டூ பண்றோம்னா, நம்ம அடிச்சு குடுத்துக்கலாம். மேல வந்து கூட்டல் குறியோ, இல்ல கழித்தல் குறியோ, கீழ வந்து பெருக்கல் குறி இருக்கு அப்படின்னா நம்மளால அடிக்க முடியாது. சரியா? ஸோ அப்ப இது என்ன பண்ணணும்? இந்த கூட்டல் குறிக்கு நம்ம இது 2யும் வந்து கூட்டிறணும். அப்ப என்ன பண்ணணும்? 6 + 3 என்ன வரும்? 9. சரியா? கீழ இப்ப பாருங்க 3 × 6 இருக்கா? இப்ப ஈஸியா அடிச்சு குடுங்க. 3 9, 3 3 ஆர் 9, 1 3 3. சரியா? இப்ப பாருங்க இங்க ஒரு 3 இருக்கா? 1 3 3, 2 3 6. சரியா? 3 1s are 3, 3 2s are 6. அப்ப என்ன பேலன்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு? 1/2. அப்ப 1/2னா என்ன? A + B 2 பேரும் சேர்ந்து எத்தன நாள்ல முடிப்பாங்க? 2 நாட்கள்ல முடிப்பாங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஏவும் பியும் சேர்ந்து 2 நாள்ல முடிப்பாங்க. ஒரு வேலைய. அதுதான் மேல இருக்கிற 1. ஏன் சார் இங்க பைல வருது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். மேல இருக்கிற ஒரு வேலை. இப்ப 2 வேலைன்னா 2/2ன்னு போடுவோம். ஒரு வேலை அப்படிங்கிறதுனால 1/2 அப்படின்னு சொல்லி போடுறோம். சரியா? புரிஞ்சுச்சா? ஸோ இதான் கான்செப்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு வந்து இன்னொரு ஒரு மெத்தடும் இருக்கு. இப்ப நீங்க இது வந்து இப்ப எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன குடுக்குறாங்க? ஆப்ஷன் வச்சு நீங்க ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கலாம். ஆப்ஷன் வந்து இப்ப 5 குடுக்குறாங்க. ஆப்ஷன் பி வந்து 7 குடுக்குறாங்க. ஆப்ஷன் டி வந்து 10 குடுக்குறாங்க. ஆப்ஷன் டி வந்து உங்களுக்கு 2 குடுக்குறாங்கன்னு வைங்களேன். நீங்க கண்ண மூடிட்டு இந்த 2 தான் போட்டு வந்துரலாம். எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, இங்க ஏபி அப்படின்னு சொல்லி 2 பேர் இருக்காங்க. சரியா? ஏபி அப்படின்னு சொல்லி 2 பேர் இருக்காங்க. இதுல இருக்கிறதுலே கம்மியான நாட்கள் முடிக்கிறது யாரு? ஏ தான். சரியா? ஏ எத்தன நாள்ல முடிக்கிறாரு? வெறும் 3 நாள்ல முடிக்கிறாரு. சரியா? ஸோ அப்ப ஏவே 3 நாள்ல முடிக்கும்போது, 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கும்போது, அத விட கம்மியான நாள்ல முடிச்சுருவாங்க. கரெக்ட்டா? லாஜிக் கரெக்ட்டா? ஸோ அப்ப ஆன்சர் எப்படி இருக்கணும்? 3க்கும் கம்மியா தான் இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்ப 3 விட கம்மியா தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஒண்ணு 2 நாள்னு வரும். இல்ல 1 நாள்னு வரும். இங்க ஆப்ஷன்ல 2 நாள் மட்டும் தான் இருக்கு. இது எல்லாமே வந்து கூட இருக்கு. ஓகேவா? இது எல்லாமே பேசிக்கா ஏ முடிக்கிறத விட இது எல்லாமே கூட இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அது எதுவுமே ஆன்சரா வராது. இருக்கிறதுலே இப்ப 2 பேர் ஒரு வேலைய பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த 2 பேர்ல யார் கம்மியான நாட்கள்ல முடிக்கிறாங்களோ, இப்ப இங்க வந்து ஏ தான் 3 நாள்ல முடிக்கிறாரு. பிக்கு வந்து 6 நாள் தேவைப்படுது. அப்ப ஏ தான் வந்து 3 நாள்ல முடிக்கிறாரு. அப்ப 3 நாள விட கம்மியான நாட்கள் தான் ஏவும், பியும் சேர்ந்து வேலை பார்க்கும்போது வரும். ஓகேவா? ஸோ இதான் வந்து லாஜிக். நீங்க இப்படியும் வந்து போடலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நீங்க நெறைய சம்ஸ் போட உங்களுக்கான ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்ப அடுத்த சம் பார்ப்போம் வாங்க. அடுத்தது இதே மாரி தான் உங்களுக்கு சொல்ல சொல்ல புரியும்.
ஸோ அடுத்த சம் பாருங்க. ஏ ஒரு வேலையை 10 நாட்களில் முடிக்கிறார். அதே வேலையை பி 15 நாட்களில் முடிக்கிறார். 2 பேரும் ஒரே வேலையை முடிக்கும் கால அளவை கூறுக அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? 5 நாட்களா, 6 நாட்களா, 8 நாட்களா, 4 நாட்களான்னு சொல்றாங்க. சரியா? இப்ப ஏ ஒரு வேலைய 10 நாள்ல முடிக்கிறாரா? ஸோ இந்த இடத்துல ட்விஸ்ட் குடுத்துட்டாங்க பாருங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிருச்சு, நீங்க அந்த மாரி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி ஆப்ஷன் வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஏ வந்து குறைஞ்சபட்சமே 10 நாட்கள் வந்து வேலைய வந்து முடிக்கிறாரு. அப்ப அத விட கம்மியா இருக்கும் அப்படின்னா, இங்க எல்லா நம்பருமே கம்மியா தான் இருக்கு. ஓகேவா? ஸோ, அதனால நம்ம அந்த ஆப்ஷன் மெத்தட வச்சு இங்க நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ, போட்டு தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ, இங்கிலீஷ்ல பார்த்துக்கோங்க. ஏ கம்ப்ளீட்ஸ் எ பீஸ் ஆஃப் வொர்க் இன் 10 days அண்ட் பி கம்ப்ளீட்ஸ் த சேம் பீஸ் ஆஃப் வொர்க் இன் 15 days. சரியா? த டைம் டேக்கன் பை போத் ஆஃப் தெம் டூ கம்ப்ளீட் தி சேம் பீஸ் ஆஃப் வொர்க் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ, இத நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி தான். இப்ப எடுங்க. ஏ இஸ் ஈக்குவல் டூ ஒரு வேலைய 10 நாட்கள்ல முடிக்கிறாரு. பி என்ன பண்றாரு? ஒரு வேலைய 15 நாட்கள்ல முடிக்கிறாரு. சரியா? ஸோ, அப்ப என்ன கேட்கறாங்க? ஏ பிளஸ் பி என்னன்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ, இத நம்ம எப்படி போடுவோம்? ஈஸி. ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டூ 1/10 இ சாரி 1/10 நடுவுல பிளஸ் தான் வரணும். சரியா? சிம்பிள் ரொம்ப முக்கியம். பிளஸ் 1/15 அப்படின்னு போட்டோமா, ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. இந்த 15 மேலே இது 2யும் மல்டிப்ளை பண்ணுங்க. இது 2யும் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன வரும்? 15 பிளஸ் 10. சரிங்களா? இந்த இந்த 15 இங்க மல்டிப்ளை ஆனா 15, இந்த 10 இங்க மல்டிப்ளை ஆனா அப்ப 10. அப்ப 15 + 10 டிவைடட் பை 10 இன்டூ 15 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஸோ இத நம்ம ஈக்குவல் டூ பண்ணோம் அப்படின்னா, மேல 15யும் 10யும் வந்து கூட்டுங்க. கூட்டுனோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 25 வரும். சரியா? ஸோ அப்ப கீழ என்ன இருக்கு? 10 இருக்கு. இன்டூ 15 இருக்கு. ஸோ இப்ப நம்ம இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? அடிச்சு குடுக்க போறோம். ஓகேவா? ஸோ, இப்ப அடிச்சு இத கேன்சல் பண்ணோம் அப்படின்னா, 5 டேபிள்ல கேன்சல் ஆகும். ஓகேவா? இது 5 5 25 5 5 25 கீழ வந்து 3 ஆல அடி ஆகுமா? இந்த 15 வந்து நம்மளுக்கு 3 ஆல அடி ஆகும். ஓகேவா? ஸோ, அப்ப 3 ஆல நம்மளுக்கு அடி ஆகும்போது, நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் வந்து இங்க எவ்வளோ இருக்கு? கீழ 3 இருக்கு. மேல வந்து 5 இருக்கா? அப்ப இந்த 5ம் இந்த 10ம் அடியாகுமா? ஓர் 5 5, ஈர் 5 10. ஓகேவா? ஸோ அப்ப 3யும் 2வும் இருக்கு. அப்ப இங்க என்ன பேலன்ஸ் ஆன்ஸர் வரும்? 1/6 அப்படிங்கிறது தான் ஆன்ஸர். அப்ப இதோட ஆன்ஸர் என்ன? 6 நாட்கள் அப்படிங்கிறது தான் ஆன்ஸர். ஓகேவா? ஸோ அப்ப ஏவும் பியும் சேர்ந்து எத்தன நாட்கள்ல அந்த வேலைய செய்றாங்க? 6 நாட்கள்ல செய்றாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆன்ஸர். இப்ப வேற எதுவும் இதுல உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இது சம்மந்தமான மாடல் சம்ஸ் வந்து நம்ம குடுப்போம். ஓகேவா? ஸோ இது வந்து தெளிவா புரியுதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்தது. ரொம்ப ஈஸி தான். சிம்பிள் தான் சம்ஸ். அவ்வளோ டஃப்பா இருக்காது. ஸோ சிம்பிளான மாடல்ஸா தான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்குள்ள உங்களுக்கு கொண்டு வரோம். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்க. 3வது சம். ஏ மற்றும் பி இணைந்து 12 நாட்களில் ஒரு வேலையை செய்கின்றனர். பி மட்டும் தனியாக 30 நாட்களில் அந்த வேலையை முடிக்க முடியும் எனில், ஏ மட்டும் தனியாக அவ்வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் காண்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? என்ன சொல்றாங்க? இங்க வந்து இந்த சம் வந்து அடுத்த மாடலுக்கு நம்ம வந்துட்டோம். இங்க என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏவும் பியும் சேர்ந்து ஒரு 12 நாட்கள்ல அந்த வேலைய முடிச்சிடுறாங்களாம். சரியா? பி மட்டும் தனியா வேல பார்த்தா 30 நாள் ஆகுதாம். ஏ மட்டும் தனியா வேல பார்த்தா எத்தன நாள்ல முடிக்க முடியும்? அப்படின்னு கேட்கறாங்க. புரியுதா? முதல்ல நம்மளுக்கு ஏ, பி குடுத்து ஏ பிளஸ் பி கண்டுபிடிச்சோம். இப்ப ஏ பிளஸ் பி குடுத்துட்டாங்க, பி குடுத்துட்டாங்க. ஏ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா? ஸோ, இப்ப நம்ம வந்து இங்க ஏவ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ, வாங்க இப்ப பண்ணலாம். எப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. அதாவது என்ன குடுத்துருக்காங்க? ஏ பிளஸ் பி 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலைய 12 நாள்ல முடிக்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் பி மட்டும் தனியா அதே ஒரு வேலைய 30 நாள்ல முடிக்கிறாங்க. சரியா? ஏ என்ன அப்படின்னு வந்து கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ, இப்போ இத எப்படி டிரைவ் பண்ண போறோம் அப்படின்னா, ஏ பிளஸ் பில இருந்து அதாவது ஏவும் பியும் சேர்ந்து பார்த்த வேலையில இருந்து பிய கழிச்சுட்டோம் அப்படின்னா, ஏக்கான வேலை நம்மளுக்கு கிடைச்சிரும். கரெக்ட்டா? அதாவது ஏ பிளஸ் பி. ஓகேவா? ஸோ இதுல இருந்து நம்ம பி பார்த்த வேலைய கழிச்சுட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஏக்கான வேலை கிடைச்சிரும். புரியுதா? இந்த பி இத 2யும் வந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா, ஏ என்ன வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட வச்சு தான் நம்ம இப்ப பண்ண போறோம். இது எப்படிங்கிறது நான் சொல்றேன் பாருங்க வாங்க. இப்ப ஏ பிளஸ் பி. ஓகேவா? மைனஸ் பி. அதில பிய மைனஸ் பண்றோம். இப்ப இதோட சொல்யூஷன் எப்படி நம்ம எழுதுவோம்? 1/12 மைனஸ் 1/30 அப்படின்னு எழுதுவோமா? ஓகேவா? 1/12/1/30ன்னு எழுதுவோமா? இப்ப இத
நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயும் போல கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கீழ 2யும் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்ப என்ன வரும்? 12 இன்டூ 30 வந்துருச்சா? இந்த 30 இங்க ஃபர்ஸ்ட் வரும். மேல வரும். 30 பிளஸ் இந்த 12 இங்க 1ஓட ஆட் ஆயிருக்கு. இங்க 30, இங்க 12 அப்ப இங்க 12 வரும். ஓகேவா? ஸோ இப்ப இது 2யும் கூட்டணும் அப்படின்னா 42/12 இன்டூ 30 அப்படின்னு வருமா? ஓகேவா? கரெக்ட்டா? 42/12/30 அப்படின்னு சொல்லி வருமா? ஸோ ஸோ இதை வந்து நம்ம இப்போ எப்படி போட போகிறோம் அப்படின்னா, இதை எந்த டேபிளில் அடிக்கலாம்? 4 டேபிளில் 2 டேபிள் அடிக்கலாமா? 2 டேபிளே அடிங்க. இப்போ 2ல பாருங்க, 2 2 சார் 4, இங்கிட்டு வந்து 12, அப்போ 6. இங்கே வந்து பாருங்க 6 6 ஆறா 6 2 சார், அதாவது 6 2 12, இங்கே 26 2 42. சரியா? ஸோ அடுத்து வந்து இங்கே 6 இருக்கு, இங்கே 26 இருக்கு. அதே 2ஆல் அடிங்க. 2 3 சார் 6, 2 3 6. மேல பாருங்க 2க்கு 1 போட்டுக்கோங்க. 6க்கு 3 போட்டுக்கோங்க. 13. ஓகேவா? ஸோ இப்போ இங்க 13. இப்ப அடுத்து இத வந்து நம்ம எப்படி அடிக்கலாம் அப்படின்னா, 13 வந்துருச்சா? ஸோ இருவரும் சேர்ந்து வந்து நம்மளுக்கு வந்து எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 24 டேஸ் அப்படின்னு சொல்லி வரணும். சரியா? ஸோ 1 மினிட் இருங்க. பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து மிஸ்டேக். நம்ம இந்த மிஸ்டேக் தான் வந்து பண்ணக்கூடாது. இதை இப்போ எவ்வளோ பேர் கவனிச்சிங்க அப்படின்னு வந்து தெரியல. ஓகேவா? ஸோ இதுக்காக தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். இதை வந்து எவ்வளோ பேர் இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னு தெரியல. சரியா? கரெக்டாக கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா வெரி குட். கவனிக்கல, இப்போ நான் சொல்லும்போது தான் அதை கவனிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் இதில் கவனம் தேவை அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்காக தான் நான் வேணும்னே போட்டேன். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, இந்த இடத்துல ப்ளஸ் போடக்கூடாது. இங்கே என்ன போட்டிருக்கோம்? மைனஸ். இங்கே என்ன போட்டிருக்கோம்? ப்ளஸ். சரியா? ஸோ இந்நேரம் வந்து நீங்க பார்த்துருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதை கரெக்டா எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்றேன் பாருங்க. இந்த இடத்துல நம்ம பிளஸ் போடாம மைனஸ் போடணும். ஓகேவா? ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன வரணும்? இங்க 30. இங்க வாங்க, இந்த ஏரியாவுக்கு வாங்க திரும்ப. ஸோ அப்போ 30 மைனஸ் 12 டிவைடட் பை 12 இன்டூ 30. ஓகேவா? ஸோ இப்போ இதை ஈக்குவல் பண்ணுங்க. இதில் 30ல் 12 போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 18. ஓகேவா? ஸோ 18/12 இன்டூ 30 அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ இப்போ 6 டேபிளால் அடிங்க. 6 3 18, 6 2 12. இப்போ இங்கே 1, இங்கே 10. ஓகேவா? மேலே 1, கீழே 10. அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்? 1 இங்கே பாருங்க 2 + 10 அப்போ 20. 1/20. அப்போ எத்தனை நாட்கள்? பி மட்டும் எத்தனை நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 20 நாட்கள் அப்படிங்கிறது தான் சரியான பதில். ஓகேவா? 20 நாட்கள் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வந்து காமிச்சிருக்கேன். சரியா? ஸோ இது வந்து ரொம்ப 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 முக்கியம். இந்த தப்பு வந்து நம்ம அதிகமாக பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த இடத்துல போட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த இது வந்து உங்களுக்கு அங்கே எக்ஸாம் வரைக்கும் ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு தோணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ 20 நாட்கள் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது பாருங்க. 4வது சம் பார்த்தோம் அப்படின்னா 4த் சம். ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பர். ஏ தனியே அந்த வேலையை 48 நாட்களில் முடிப்பார் எனில் பி தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேட்குறாங்க. சரியா? ஏபி சேர்ந்து 16 நாட்கள்ல, ஏ மட்டும் 48 நாட்கள்ல. சரியா? 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஏ + பி = 16 நாட்கள். ஏ மட்டும் 48 நாட்கள். அப்போ பி வந்து எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதை எடுத்து எழுதுங்க. ஏ + பி = 1/16. அதுக்கப்புறம் ஏ = 1/48. ஒரு வேலையை 48 நாளில் முடிக்கிறாரு. அப்போ பி நம்மளுக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதையும் வந்து நம்ம சேம் மெத்தட், போன வாட்டி என்ன மெத்தட் போன சம்மில் யூஸ் பண்ணோமோ ஸோ அதே சேம் மெத்தட் வச்சு தான் நம்ம இந்த இதுலையும் செய்ய போகிறோம். எப்படி செய்ய போகிறோம் சொல்கிறேன் பாருங்க. எப்படி செய்ய போகிறோம்னு. ஏ + பி. ஓகேவா?
இது வந்து குடுத்துருக்காங்க. மைனஸ் ஏ. இதில மைனஸ் ஏவ கழிச்சிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? பி கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ, அப்ப என்ன பண்ண போறோம்? 1/16 மைனஸ் 1/48 ஓகேவா? ஸோ, இத நம்ம எப்படி எடுத்து எழுதுவோம்? அதே மாரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இத 2யும் மல்டிப்ளை பண்ணுங்க. இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப 48 மைனஸ் 16 டிவைடட் பை 16 இன்டூ 48 ஓகேவா? ஸோ, இதுக்கான வேல்யூ என்ன வரும்? இப்ப 48ல 10 38 32 சரியா? 32 டிவைடட் பை 16 இன்டூ 48 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ, இதுக்கு தான் நம்ம உங்கள அடிக்காம வெறும் மல்டிப்ளிகேஷன்லேயே உங்கள வந்து போட சொல்றோம். சரியா? ஸோ, இந்த இடத்துல பாருங்க இங்க 16 இருக்கா? இங்க 32 இருக்கா? அப்போ ஒரு 16 16 2 16 32 முடிஞ்சா? அடியாயிருச்சா? 2மே அடியாயிரும். அப்புறம் ஓர் 2 2 கீழ அடிச்சோம்னா 4க்கு 2 போட்டுக்கோங்க. 8க்கு ஒரு 4 போட்டுக்கோங்க. 24 ஓகேவா? அப்போ 1/24 அப்போ இஸ் ஈக்குவல் டூ 24 நாட்கள் அப்படிங்கிறது தான் பிக்கான வேலை நாட்கள். ஓகேவா? ஸோ, பிக்கான வேலை நாட்கள் எவ்வளோ? 24 சரியா? ஸோ, இதான் வந்து ஆன்சர். பி வந்து 24 டேஸ் அப்படிங்கிறது தான் ஆன்சர். எல்லாரும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ, இதுதான். இப்ப அடுத்தது. இப்ப நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இந்த சம். இதுவும் அதே மாடல்ல உள்ள ஒரு சம் தான். ஓகேவா? இது எப்படி போடுறோம்னு பாருங்க. 2 சிறுவர்கள் சேர்ந்து செய்யும்போது ஒரு வேலையை 10 நாட்களில் முடிப்பர். முதல் சிறுவன் 15 நாட்களில் முடித்தால், 2ஆம் சிறுவன் தனியே அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பான்? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ, இப்ப இங்க இந்த இடத்துல என்ன கான்செப்ட் அப்படின்னா 2 சிறுவர்கள். சரியா? நம்ம ஏ, பின்னே எடுத்துக்கிறோம். ஸோ, இப்படி தான் வந்து குடுப்பாங்க. நம்மளுக்கு ஏ, பி குடுக்கலையே. ஸோ, அப்ப இது இந்த சம் இல்லையோ அப்படின்னு நீங்க நெனச்சிடக்கூடாது. அதுக்காக தான் இப்படி ஒரு சம் வந்து உள்ள கொண்டு வந்திருக்கேன். சரியா? 2 பேர குடுக்கலாம். வெறும் 2 சிறுவர்கள்னு குடுக்கலாம். 2 ஆண்கள்னு குடுக்கலாம். ஒரு ஆண், ஒரு பெண்ணு குடுக்கலாம். 2 பெண்கள்னு குடுக்கலாம். ஏ, பின்னு மட்டுமே தான் குடுப்பாங்கன்னு கிடையாது. சரியா? ஸோ, இந்த மாதிரியும் வந்து அவங்க ட்விஸ்ட் பண்ணி குடுக்கலாம். ஸோ, இப்படி குடுத்தாலும் நீங்க அத பிரிச்சு எடுத்துக்கிறணும். அதுக்காக தான் வந்து நான் இப்ப உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த மாரி மாடல் சம். ஓகேவா? ஸோ, கவனமா பாருங்க. 2 சிறுவர்கள் சேர்ந்து செய்யும்போது ஒரு வேலைய முடிக்க 10 நாள் ஆகுது. அப்ப என்ன? ஏ பிளஸ் பி சேர்ந்து செய்யும்போது அந்த வேலைய 10 நாள்ல முடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ, இதுவே முதல் சிறுவன் நம்ம என்ன வச்சுக்கலாம்? முதல் சிறுவன் ஏன்னு வச்சுக்கிருவோம். 2ஆம் சிறுவன் வந்து நம்ம பின்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? அதே தான். சரியா? இல்ல எக்ஸ், ஒய்ன்னு கூட வச்சுக்கலாம். நீங்க வைக்கிறதே தான். சரியா? எக்ஸ் பிளஸ் ஒய் சேர்ந்து ஒரு வேலைய 10 நாள்ல முடிக்கிறாங்க. எக்ஸ் அப்படிங்கிறவர் வந்து 15 நாள்ல முடிக்கிறாரு. முதல் சிறுவன் அப்படின்னா, ஒய் அப்படிங்கிறவரு எத்தன நாள்ல முடிப்பாங்க? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ, இப்போ வாங்க நம்ம அதே மெத்தடு தான். என்ன பண்ண போறோம்? எக்ஸ் பிளஸ் ஒய் நம்மளுக்கு தெரியும். எக்ஸ் தெரியும். அப்போ ஒய் வேணும். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய்ல இந்த எக்ஸை கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒய் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ, இதான் கான்செப்ட். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? எக்ஸ் பிளஸ் ஒய் ஓகேவா? மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இதை நம்ம எப்படி எழுதுவோம்? எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து 10 நாளில் முடிக்கிறாங்களா? அப்போ 1/10 மைனஸ் 1/15 சரியா? ஸோ, இதை எப்படி பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதை 2யும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. டினாமினேட்டர் 2யும். ஸோ, இப்போ என்ன வருது அப்படிங்கிறத பாருங்க. 15 மைனஸ் 10 டிவைடட் பை 10 இன்டூ 15 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ, இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 5 டிவைடட் பை 10 இன்டூ 15 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறலாம். ஏன்னா இங்கே 2யும் கழிச்சோம் அப்படின்னா 5 தான் கிடைக்கும். ஸோ, இதை வந்து அடிச்சு கொடுங்க. 4 5 5 3 5 15 1 5 ஆர் 5 3 5 ஆர் 15 ஓகேவா? ஸோ, அப்போ பேலன்ஸ் என்ன? இந்த 10யும் இந்த 3யும் மல்டிப்ளை பண்ணுங்க. 10 இன்டூ 3 என்னது? 30. அப்போ 1/30. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? 30 நாட்கள் அப்படிங்கிறது தான் அந்த 2வது சிறுவன் பார்த்த வேலைக்கான நாட்கள். ஓகேவா? ஸோ, அவ்வளோதான். இந்த 5 சம்ஸ் தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய மாடல். ஓகேவா? ஸோ, இது வந்து ஒரு டைப்பான மாடல். இது வந்து இதில் வந்து ஒரு சில ட்விஸ்டர்ஸ்லாம் வந்து குடுப்பாங்க. ஸோ, அத தான் வந்து இப்போ உங்களுக்கு ஏ, பிக்கு பதிலா வேற இத வச்சு உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன். ஸோ, இந்த மாரி ஒரு சில சம்ஸ் வந்து இருக்கு. நம்ம அத எடுத்து வந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க்கா இல்ல டெஸ்ட்டா வந்து நம்ம நைட்டுக்குள்ள போட்டுருவோம். சரியா? ஸோ, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி தான். கொஞ்சம் இந்த ஜிஎஸ் சம்மந்தமான வொர்க் வந்து போய்க்கிட்டு இருக்கிறனால நம்மளுக்கு கிளாஸஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தள்ளி போகுது. ஸோ, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நம்ம ஸ்டூடண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு ஒத்துழைப்பு இந்த ஒரு 2, 3 நாளைக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு குடுத்தீங்க அப்படின்னா, திங்கட்கிழமையிலேருந்து நம்மள யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது. சரியா? ஸோ, மண்டேலேருந்து நம்மள்ட்ட எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கையில இருக்கும். அடிச்சு நவட்டிட்டு போய்க்கிட்டே இருக்க வேண்டியது தான். சரியா? ஸோ, இந்த குரூப் 4ல உங்களுக்கு கம்பல்சரி வேலை வாங்கி குடுக்கணும் அப்படிங்கிறதுல உங்கள விட நாங்க உறுதியா இருக்கோம். அதனால தான் வந்து நாங்க இந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்கோம். சரியா? ஸோ, இல்லைன்னா எங்களுக்கு வந்து ஏனோ தானோன்னு நம்ம வந்து கிளாஸ் எடுத்து விட்டுட்டு போய்க்கிட்டே இருக்கலாம். சரியா? என்ன பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி விட்டு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வாசிச்சு சொல்லிட்டு நம்ம போய்க்கிட்டே இருக்கலாம். எல்லாரும் பார்க்க தான் போறீங்க. யூடியூப்லயும் பார்க்க தான் போறாங்க. சரியா?
நம்ம பேமெண்ட் வந்து வெறும் ரூ. 100 மட்டும் தான் வாங்கியிருக்கோம். சரியா? பேட்ஜுக்கு வந்து ரூ. 100 மட்டும் தான் நம்ம பேமெண்ட் வந்து வாங்கியிருக்கோம். நம்ம அந்த மாரி செஞ்சு விட்டுட்டு போனாலே போதும். ஸோ ஆனா அது அப்படி செய்றதுக்கு வந்து எங்களுக்கு வந்து அது வந்து அக்செப்ட் பண்ணல. சரியா? எங்களுக்கு எங்களுக்கு வந்து அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல. நம்ம வந்து ஒரு விஷயத்த குடுத்தோம் அப்படின்னா, அத ஃபுல்லா அனலைஸ் பண்ணி, அத ஃபுல்லா வந்து டீட்டெயில்டா அவங்களுக்கு குடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரு முழு நோக்கமா வந்து இருக்கு. சரியா? ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த டைமிங் வந்து நாங்க எடுத்துக்கிட்டோம். சரி, ஸ்டூடண்ட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து வருத்தப்படுவாங்க, கோவப்படுவாங்க. நம்மள வந்து தப்பா வந்து நெனச்சாலும் நெனைக்கக்கூடும். ஏன்னா வந்து என்னடா இவங்க காசு வாங்கிட்டு, இந்த மாரி போடுறேன்னு சொல்லிட்டு, அப்புறம் 2 நாள் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து டிலே பண்றாங்களே அப்படின்னு சொல்லி நம்மள நெனச்சாலும் நெனப்பாங்க. பரவால்ல, நெனச்சாலும் நம்மளுக்கான ஸ்டூடண்ட்ஸ் வந்து நமக்காக வெயிட் பண்ணுவாங்க. நம்மளுக்கான ஸ்டூடண்ட்ஸ் உண்மையா இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் வந்து, நம்ம வந்து ஏதோ அவங்களுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்காக ஏதோ ஒரு விஷயம் வந்து வொர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிருவாங்க அப்படின்னு வந்து நான் சொல்லி, நம்ம டீம்ல பேசி தான் நம்ம வந்து இந்த வேலைய வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி பேட்ச் ஸ்டூடண்ட்ஸுக்கும் வந்து நம்ம இன்ஃபார்ம் வந்து பண்ணியாச்சு. ஸோ இன்னியோட பேட்ச் வந்து க்ளோஸ் ஆயிரும். சரியா? நான் அதையும் வந்து சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நைட்டோட பேட்ச் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ மேபி நாளைக்கு மார்னிங் வரைக்கும் கூட இருக்கலாம். நாளைக்கு நம்ம குரூப்ல உங்களுக்கான ரோல் நம்பர் குடுத்து, ஓஎம்ஆர் ஷீட்லாம் வந்து குடுப்போம். சரியா? மேபி ஓஎம்ஆர் ஷீட் இன்னைக்கு நைட்டுக்குள்ள வந்தாலும் வந்துரும். ஆ ரோல் நம்பர் ப்ராசஸ் வந்து நாளைக்கு இல்ல நாளை கழிச்சு இருக்கும். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து நான் அடுத்த வீடியோல வந்து வரேன். நான் நெக்ஸ்ட் வந்து டீட்டெயில்டா வந்து இன்னைக்கு நைட்டுக்குள்ள இல்லன்னா நாளைக்கு காலையில வந்து உங்களுக்கு ஒரு வீடியோல வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் நம்மளோடது என்னங்கிறது சொல்றேன். ஸோ நம்ம இது எல்லாத்தையும் வந்து கணக்கு பண்ணி தான் நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி வச்சது. சரியா? இப்ப நியூவா வந்து ஸ்டூடண்ட்ஸும் இன்னைக்கு வரைக்கும் ஆட் ஆகிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஸ்டூடண்ட்ஸ் புதுசா இப்ப பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும். அவங்களுக்கு நம்மனால ரிப்ளை கூட இன்னும் பண்ண முடியல. ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம பேட்ச்ல வந்து சேர்ந்திருக்கீங்க. அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் நம்மளுக்கு தெரியும். எவ்வளோ ஸ்பீடா வந்து நம்ம ரிப்ளை வந்து குடுத்தோம்னு. ஸோ இப்போ புதுசா உள்ள ஸ்டூடண்ட்ஸ்ட்ட நீங்க கேட்டீங்க அப்படின்னா, நம்மனால ரிப்ளை கூட நம்மளால இன்னும் குடுக்க முடியல. ஸோ இந்த ஒர்க் வந்து போய்க்கிட்டு இருக்கிறனால, நம்ம எதுலயுமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ வாய்ஸ் வந்து ஒரு மாரி இருந்தாலும் சாரி, கொஞ்சம் த்ரோட் வந்து கொஞ்சம் சரியில்ல. கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால, கொஞ்சம் வந்து த்ரோட் வந்து இதா இருக்கலாம். வாய்ஸ் வந்து கொஞ்சம் இதா இருக்கலாம். ஸோ யாரும் வந்து இதா எடுத்துக்க வேணாம். ஸோ இதுதான் ரீசன் வந்து இதுதான். ஸோ அதனால வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரியா? ஒரு 2 நாள் வந்து எங்களுக்கு வந்து டைம் குடுங்க. ஒரு 2, 3 நாளைக்கு மட்டும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா மண்டேலருந்து நம்ம வேற லெவல் வந்து பண்ண போறோம். ஸோ கண்டிப்பா இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்குறது மட்டும் தான் அதுக்கப்புறம் நம்ம ஒரே இலக்கா இருக்கும். ஸோ அதுக்கான எல்லா வழிகளையும் சுலபமாக்கி குடுக்குறதுக்கான வேலைகள நாங்க செஞ்சுகிட்டு இருக்கோம். சரியா? ஸோ இதோட வந்து நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இந்த 5 சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புரிஞ்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. புரியலைன்னா எது புரியல, எந்த இடத்துல உங்களுக்கு சரியா தெரியல அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ எக்ஸாம்ஸ் எக்ஸாம்பிள் சம்ஸ், ஹோம்வொர்க் சம்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம பேட்ஜ்ல வந்து நம்ம போட்டு விடுறோம். சரியா? சரி, ஓகே. ஸோ இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நான் உங்கள மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்குறேன். தேங்க் யூ.